டேய் ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருவாங்களோ? சேச்சே கருத்து அன்னைக்குள்ள வந்துச்சுல அவங்க தீபம் பாரு. நீ யாரு? ஏண்டா ஐபிஎல் தான் முடிஞ்சிருச்சே, காலங்காத்துல உட்காந்து என்னத்தரா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய் ரிசல்ட்ரா. ரிசல்ட்டா? 10th ரிசல்ட்டா 12th ரிசல்ட்டா? பொறுமையா சொல்லுவாங்க. இந்த பிரதமருக்கு எலெக்ஷன் நடத்தினாங்கல்ல, அது ரிசல்ட். நம்ம நாட்டை யார் ஆளப்போ நீங்க தெரிய போகுது, அது தெரியாம. பிஎம் எலெக்ஷனா? அதுக்கேண்டா நீங்க 2 பேரும் காலைல இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எவன் ஜெயிச்சு என்னடா ஆக போகுது? நம்ம உழைச்சாதான்டா நமக்கு சோறு. பொழப்பா பாருங்கடா. டேய் நீங்க நம்ம நாட்டு குடிமகனடா. நம்ம நாட்டு மேல அக்கறை இருக்கா? நம்ம நாட்டுல என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமாடா உனக்கு? பெட்ரோல் விலை, டீசல் விலை, சிலிண்டர் விலை, காய்கறி விலை இதெல்லாம் எவ்வளவு ஏறி போச்சு தெரியுமா? நம்மள மாதிரி படிச்ச இளைஞர்களுக்கு போல வேலை கிடைக்குதா? ஏன் வெட்டி கடையில சிகரெட் விற்கிற மாதிரி கஞ்சா வித்துட்டு இருக்காங்கடா. ஏன் சார் ஒரு எமோஷன் ஆவீங்க? என்னால முடியலங்க. நாட்டு மேல எவ்வளவு அக்கறை இல்லாம கேவலமா பேசிட்டு இருக்கான் பாருங்க. இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. நீங்க யாரை கூட்டு போட்டீங்க? நோட்டா? நோட்டாவா? அது என்ன கட்சி? பெரிய கட்சியோ? யார் தலைவரு? வணக்கம். நம்ம சேனலை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்ல. நம்ம சேனலோட செய்திகள் எல்லாமே உண்மைக்கு நிகராதான் இருக்குங்கிறது உலகறிந்த விஷயம். இப்ப நம்ம குழு கொடுத்திருக்க தகவலின்படி அந்த கட்சி என்பது ரொம்ப அதிகமான ஓட்டு எண்ணிக்கையில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் ரொம்ப வித்தியாசத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த கட்சி ஜெயிச்சிரும்ல? ஆமாப்பா, இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அப்படிதான் சொல்லப்படுது. அதோட நீடிக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா சேனல்லையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயிக்க போறது என்னவோ இந்த கட்சி தான். அதுதான் அந்த சேனல் என்னன்னா அந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிறாங்க. நீங்க என்னன்னா இந்த கட்சி ஜெயிக்குங்கிறீங்க. யோ, அந்த சேனல்காரன் அந்த கட்சி கிட்ட காசை வாங்கிட்டு அந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்லுவான். நாங்க அப்படிலாம் கிடையாது. எந்த கட்சிக்கிட்டையும் காசை வாங்க மாட்டோம். உண்மையா மட்டும் தான் சொல்லுவோம். ஜெயிக்க போறது என்னவோ இந்த கட்சி தான். வாங்கிட்டு வந்துட்டான் கோவா டிஸ்டர் போட்டு. தற்போது தமது குழு கொடுத்திருக்கும் தகவலின்படி அந்த கட்சி தான் 2வது சுற்றிலும் முன்னிலை வைக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. நமது செய்தி என்றும் தவறாக சொன்னதில்லை, உண்மைக்கு நிகரான விஷயங்கள் தான் சொல்லும். அந்த சேனல்காரன் இந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிறான். அட என்னப்பா, எத்தனை எலெக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம சொல்றதா உண்மைக்கு நிகரானது தெரியாதா? தலைவரே, ஸ்வீட்டு பட்டாசு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். அட என்னப்பா, ஸ்வீட் எல்லாம் கொடுத்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுங்கப்பா. என்ன பட்டாசா? அந்த கட்சி தான் இனிமேலும் நீடிக்கிறது என்பது. இப்போ 2ஆம் சுற்றுல பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கட்சி தான் முன்னிலையில இருக்குது. சில சேனல் இந்த கட்சியில காசு வாங்கிட்டே இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. இந்த கட்சியெல்லாம் ஜெயிக்காது. காசு வாங்கியிருக்கேனே, உண்மையை ஒத்துக்க. அந்த கட்சி ஜெயா ஜெயிக்க போகுது. எங்க கட்சி பாக்குறியா? போ சாயங்காலம் பாரு போ. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைடா, தேய்ச்சதுக்கு அப்புறம் பேசலாம். தென்னை மரத்தை தட்டையில போட்டுக்கிட்டேன். ஆறு மக்களே, தற்போது தமது குழு கொடுத்திருக்கும் செய்தியின்படி அந்த கட்சி என்பது தன்னுடைய ஓட்டுகளை கீழே தள்ளி சரசரவன கீழே விழுந்து வாக்குகளை பின்னடைவு சந்தித்திருக்கிறது. நம்ம சேனல் இது வரைக்கும் தப்பா சொன்னதே கிடையாது. இதுதான் வரலாற்றிலே முதல் தடவை. இதுல ஏதோ சதியும் ஏமாத்தவே நடந்திருக்கு. இதுல சும்மா உன்னைய நம்பித்தானையா பட்டாசு ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சோம். நீனே அப்படி பேசிக்கிட்டு இருக்க. என்னப்பா பண்றது? நம்ம ஒண்ணு நினைச்சா மக்கள் ஒண்ணு நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறது இருக்கட்டியா, நீ எதுக்கே நினைச்ச? அது ஒண்ணும் இல்லப்பா, டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்திருக்கு. நம்ம மேல எந்த தப்பும் இல்லை. நம்ம கொடுக்கறது எப்பவுமே உண்மைக்கு நிகராக தான் இருக்கும். பரவாயில்ல, இதை பேசி என்ன பிரயோஜனம்? அடுத்த எலெக்ஷன்ல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். வரப்பா. கடைசி வரைக்கும் இந்த வெடியை வெடிக்கூடாதே பண்ணிட்டீங்களே. என்னடா மார்க்கெட்டே கல்லந்து போய் கிடக்கு. யார் ஜெயிக்க போறான்னு தெரியுதுல்ல? பட்டாசு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஜெயிக்க போறது அந்த கட்சிடா. அது எங்க கட்சிடா? தமாசு. யார் ஜெயிக்க போறான்னு மார்க்கெட்டுக்கே தெரியும். ஜெயிக்க போறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஜெயிக்க போறது அந்த கட்சி தான். ரொம்ப டாப் சீக்ரெட். எல்லாத்தையும் சொல்லுங்க, கொண்டாடுங்க போங்க. அந்த கட்சியா? கோவை தாண்டா கெத்து. கோவை தாண்டா கெத்து. பார்த்தல கோவை தாண்டா. கொண்டாடிங்களா? கொண்டாடுங்க. ஏன்னா எப்ப வேணாலும் அந்த கட்சியும் ஜெயிக்கலாமா இந்த கட்சியும் ஜெயிக்கலாமா மாறி மாறி வரதான் சொல்றாங்க. எங்க ஏரியா உள்ள வராதே.
எங்க ஏரியா உள்ள சிக்கு 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 சிக்கு. இப்ப எதுக்கு இந்த பாட்டை பாடின? நீ எதுக்கு இந்த பாட்டு பண்ண? ஒரு வைபா இருக்கட்டுமே பாடினேன். நானும் அதேதான், எங்க கட்சிக்கு வைபா இருக்கும்ல அதான் பண்ணேன். ஏதோ வரான், இப்ப என்ன சொல்றேன் பாப்போம். என்னன்னாச்சு? அதாவது அந்த ஊர்ல அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு, ஆனா இந்த கட்சி ஜெயிக்காது. அந்த ஊர்ல இந்த கட்சி ஜெயிக்கும், ஆனா அந்த கட்சி ஜெயிக்காது. இப்படிதான் சொல்றாங்க. ஏய் பாடா, உன்ட்டு எந்த கட்சி ஜெயிச்சதுன்னு கேட்டமா? நீ அப்புறம் நீ பாட்டுக்கு வந்து உளறிட்டு இருக்க. முதல்ல நீ யாரு? வழிபோக்கன். ஏய், இந்த விஷயத்தை எதுக்கு அப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு பொழுதுபோக்கு. சகல, நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறியோ மாவனை இந்த நான் இங்கேயே பொழக்கிறோம். 40 இடத்த ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆமா, 250 ஜெயிச்சு நீங்க கிழிச்சிங்க. வாடே நீங்களே இதோட தயவுலதான் இருக்கு போறீங்க. இப்படியே சொல்லி சொல்லி உங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லாம இருக்கு. ஐயோ, அப்படியே இவங்க ஓடி போட அப்படியே கிழிச்சிடுவாங்க. என்னடா இவங்க தானே தேவையில்லாம கண்டவனை ஓட்டு போட்டு உயிரை வாங்குறானுங்க. இவங்க மட்டும் கரெக்டா ஓட்டு போட்டாங்க. ஏய் என்னடா பிரச்சனை? நீ ஒருத்தர் ஓட்டு போடுற, நீ ஒருத்தர் ஓட்டு போடுற, கடைசியில யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க. அவங்க மக்களுக்காக, மக்களுக்கு என்ன வேணுமோ இல்ல மக்களோட சேர்ந்து அவங்க எல்லாருமே கூடி குழாவி என்ன பண்றாங்களோ அதான் மக்களாட்சி. ஏய் என்னடா சொல்ல வர? தூக்கலத்துல இருக்கா, எனக்கே ஒன்னும் புரியடா. இப்ப நான் தெளிவா சொல்றேன். நீ ஒருத்தர் சப்போர்ட் பண்ற, நீ ஒருத்தர் சப்போர்ட் பண்ற, சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுறீங்க, யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. ஆனா அதோட உங்க கடை முடிஞ்சுதா? அப்படிலாம் கிடையாது. ஜெயிச்சவங்க கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும், அதை பண்ண வைக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த விஷயத்துக்காக போராடி நமக்கு வேணுங்கிற நம்ம தான் கேட்டு வாங்கணும். அதான் மக்களாட்சி. என்ன கருத்தா? ஏன்னா தேவையில்ல பேசிக்க, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசியா. சரி, ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டேஸ்லாம் நம்ம சேனல்ல பண்றோம். உங்களுக்கு பிடிச்சது உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம சேனல்ல லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இது எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெப் சீரிஸ், ஷார்ட் பிலிம்ஸ் மற்றும் என்டர்டைன்மெண்ட், காமெடி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்றோம். ஸோ நீங்களும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்துல பொலிட்டிக்கல் வீடியோவும் பண்றோம், என்டர்டைன்மெண்ட் வீடியோவும் பண்றோம். அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? லைக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கட். ஸோ இப்போ நம்ம வீடியோல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மேட்டரை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, யாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? என்ன தெரியாம வச்சிருந்தீங்களா? ஆமா, நீங்க சொன்னீங்க, அதை பேசுனேன். அதான் புரிஞ்சுதா? எனக்கு கொஞ்சம் ஓரளவு நாலேஜ் இருக்கு. ஓரளவு புரிஞ்சுது. ஓரளவு அது நீங்க புரியாம பேசுறது நல்லது போல விட்டுருங்க. அதோட இல்ல, அது தெரிஞ்சுக்க வேணாம். ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம். சரி, ஒன்னும் வேணாம். வீடியோ போட்டாச்சுல விடுங்க. ஓகே டன். ஓகே.